Shalom, everyone, and welcome to our new series of Bible study. எல்லோருக்கும் ஷாலோம். இந்த மாலை வேளையிலே ஒரு புதிய வேதாகம தொகுப்பு அல்லது தொடர்ந்து பார்க்க போகிற காரியத்துக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறோம். In our previous lesson, just to remind you what we have covered, we did the book of Galatians, and then we had a number of other teachers who went through the book of James. கொஞ்சம் பின் ஒரு குறிப்பாக அதாவது என்ன சொல்கிறோம் கடந்த பாதத்தில் பார்க்கும் பொழுது கலாத்திய புத்தகத்திலிருந்து வெவ்வேறு ஆசிரியர்கள் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தார்கள். From book of James. யாக்கோபின் புஸ்தகத்திலிருந்து மன்னிக்கும். So we're going to start now on a new journey as we get into Paul's epistle to the church in Rome. இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு புதிய பயணத்தில் நாம் செல்ல போகிறோம். என்னவென்று சொன்னால் ரோமுக்கு என்று சொல்லி பவுலடிகள் இப்படியாக தன்னுடைய கடிதத்தை எழுதுகிறார். அதைத்தான் இப்பொழுது நாம் கவனிக்க போகிறோம். Now we have 13 epistles that the apostle Paul wrote. பவுலடிகளை பார்க்கும்போது 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். Romans is the longest and the most systematic book where he explains the gospel of salvation. ரோமர் புஸ்தகம் தான் பார்க்கும் பொழுது ரொம்ப நீளமான ஒரு புஸ்தகமா எழுதியிருக்கிறார். அதே சமயத்துல ஒரு ஒழுங்குப்பாடோட எழுதி ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லி மிகவும் விவரமாக தெளிவாக உரைத்து எழுதியிருக்கிறார். Now I want you to know this term. I remember I spoke about this when I spoke on Galatians, but remember this term, occasional letters. கலாத்திய குறித்து பேசும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன், ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு சில நிருபங்களை பார்க்கும் போது சம்பவத்துக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப அவர் அந்த நிருபங்களை எழுதுவார். Or we can say in Tamil, சந்தர்ப்ப சூழ்நிலை நிருபம். What is an occasional letter? சந்தர்ப்ப சூழ்நிலை நிருபம் என்றால் என்ன? None of the apostles got up one day and said, "Oh, it's been a long time I said hello to them. Let me just write a letter and say, hey, how are you?" எந்த அப்போஸ்தலரும் இப்படியாக திடீரென்று எழுந்து விட்டு ரொம்ப நாளாய் ஆகிவிட்டது, இவர்களிடத்தில் விசாரித்தோ அவர்களிடத்தில் பேசி ஆகியனால இன்றைக்கு நான் ஒரு நிருபத்தை எழுதுகிறேன் என்று சொல்லி யாரும் அப்படி எழுதவில்லை. Every epistle that was written, it was written because there was an occasion, a reason for them to write the letter. ஒவ்வொரு நிருபங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நிருபங்களும் ஒரு காரணத்தை கொண்டுதான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். For example, when we studied Galatians, what was the occasion? உதாரணத்துக்கு கலாத்தியரை குறித்து நாம் படித்திருக்கிறோம். அதனுடைய சூழ்நிலை என்ன? Some people have come to the churches in Galatia and they're teaching them believing in Jesus is not enough. You must also be circumcised if you want to be saved. கலாத்தியர்கள் நடக்கிற சூழ்நிலை என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு சில ஆட்கள் எழும்பி வந்து போதனை பண்ணும்படியாக வருகிறார்கள். என்னவென்று சொல்கிறார் என்றால், கிறிஸ்துவை நம்புவது மாத்திரம் பத்தாது, நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள். That was the occasion. அதுதான் அந்த சூழ்நிலை. So to deal with that occasion, Paul pens Galatians. It's called an occasional letter. அந்த சூழ்நிலை கையாளும்படிதான் கலாத்திய நிருபத்தை அவர் எழுதுகிறார். இதுதான் சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் வருகிற நிருபம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். Some scholars think the only letter that is not an occasional letter is Romans. சில அறிஞர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை ஒரே ஒரு நிருபம் சந்தர்ப்பத்தை குறித்து அல்லது சூழ்நிலை குறித்து அல்லாத ஒரு நிருபம் என்று சொன்னால் ரோமர் நிருபமா தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். Well, Paul does explain the doctrine of salvation that he teaches, but there was also something going on, and Paul will address that. We will study that when we come towards the end of the book of Romans. இங்கே பார்க்கும் பொழுது பவுலடிகள் இப்படியாக இந்த நிருபத்தை எழுதும்போது ரட்சிப்பை குறித்ததான ஒரு கேள்விகள் எழும்பி இருக்கிறது. ஆகினால்தான் இந்த நிருபத்தை அவர் எழுத வேண்டிய அவசியமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நிருபத்தின் இறுதியிலே நாம் காண்போம். Now, when you look at church history, the book of Romans has had a great influence on certain men. சபையின் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரோமன் நிருபத்தை பார்க்கும் பொழுது ஒரு சில ஆட்கள் மீது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. For example, Martin Luther, the main person that God used to bring about the Reformation. உதாரணத்துக்கு என்று பார்க்கும் பொழுது ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரும்படியாக மிகவும் பெரிய அளவிலே மார்ட்டின் லூதர் என்ற நபரை பயன்படுத்தி இருக்கிறார் அல்லவா? By the way, when you use the word
epistle is just another word for letter. நிருபம் என்று சொல்லும்போது இன்னொரு எளிதான வார்த்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடிதம். Now, in his commentary on the book of Romans, in the introduction, in its preface, he said this. மார்ட்டின் லூதர் எழுதின கமெண்ட்ரியில நீங்க பார்க்கும் பொழுது அந்த கமெண்ட்ரியினுடைய ஆரம்பத்திலே அவர் இந்த காரியத்தை எழுதியிருப்பார். He said this letter is truly the most important piece in the New Testament. அவர் எழுதுகிறார், இந்த கடிதமானது அல்லது நிருபமானது புதிய ஏற்பாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது அல்லது துணுக்கா இருக்கிறது என்று சொல்லுகிறார். It is purest gospel. இது முற்றிலுமாக சுவிசேஷத்தை குறித்ததான ஒரு காரியம். And he says it is well worth a Christian's while not only to memorize it for word, but also to occupy himself with it daily as though it were the daily bread of the soul. அவர் சொல்லுகிறார், இந்த காரியமானது அதாவது ஒவ்வொரு வார்த்தை கொண்டு மனப்பாடம் பண்ணுவதை மாத்திரமல்ல, ஆனாலும் தன் வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற மனுஷன் தன் வாழ்க்கையிலே அன்றாடம் பயன்படுத்த வேண்டும். எப்படி என்று சொன்னால் ஆத்துமாக்கு அப்பத்தை போல ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுது. Now, for him to say that it's worthwhile memorizing it word for word, I wonder whether Martin Luther memorized the whole book of Romans. இது ஒரு நல்ல காரியம் என்று சொல்லி, அதாவது இது நல்ல விலை உயர்ந்த காரியம், இது அவசியமான காரியம் என்று சொல்லி மார்ட்டின் லூதர் சொல்லும் பொழுது நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், ஒருவேளை இவர் வார்த்தைக்கு வார்த்தை இந்த ரோமர் புஸ்தகத்தை மனப்பாடத்தில் வைத்திருப்பாரா என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். And if you want to take the challenge and memorize the book of Romans, please go ahead. I'm sure it'll be a tremendous, blessed time. ஒருவேளை நீங்கள் ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு இந்த ரோமர் புஸ்தகத்தை முழுவதும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டும் நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் தாராளமாய் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் நிச்சயமா ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாய் உங்களுக்கு இது காணப்படும். And he basically said the more you read it, the better it tastes. அவர் என்ன சொல்ல வருகிறார் சொன்னால், இன்னும் எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் இதை வாசிக்கிறீர்களோ அது இன்னும் சுவையாக உங்களுக்கு காணப்படும் என்று சொல்லுகிறார். Saint Augustine, another very well-known church father, சபையின் பிதா என்று சொல்லப்படுகிற மிகவும் பெயர் பெற்ற புனிதர் ஆகஸ்டின் என்று சொல்லப்படுகிற இவர், the term church father is used to refer to the leaders of the Christian church after the apostles. சபையின் பிதா என்று சொல்லி யாரை குறித்து அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், அப்போஸ்தலருக்கு பின்பு யாரெல்லாம் சபையின் தலைவர்களாக வருகிறார்களோ அவர்களை சபையின் பிதாக்கள் என்று சொல்லப்படும். Basically, around the first 500 years after the apostles, the first 500 years, the church leaders, the term that we use is church fathers. விசேஷமாக அப்போஸ்தலர் காலத்துக்கு பின்பு ஏறக்குறைய ஒரு 500 காலங்களுக்கு பார்க்கும் பொழுது 500 வருடங்களுக்கு இந்த யாரெல்லாம் சபையின் தலைவர்களாக ஏற்படுத்தப்படுகிறார்களோ அல்லது சபையின் தலைவர்களாக வருகிறார்களோ அவர்களை சபையின் பிதாக்கள் என்று சொல்லி அழைக்கப்படுவார்கள். Now he lived in the 4th and 5th century. இவரை பார்க்கும் போது 4-5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராய் காணப்படுகிறார். Now he lived a loose life, even had a son without getting married. இவரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு அவருக்கு இஷ்டப்படி வாழ்ந்திருந்தா, என்னவென்று சொன்னால் ஒரு திருமணம் பண்ணாமல் கூட ஒரு மகனையும் பெற்றிருந்தார். Now when he was going to Rome, the story is when he was going to Rome, the mother was looking at him. The mother was a Christian and she was very worried because this son who has been living as he liked, now he's going to the capital city where you can do whatever you want. தன் மகனை பார்த்த தாயார், அதாவது இந்த செயின்ட் ஆகஸ்டின் புனித ஆகஸ்டினை பார்த்த தாயார் மன வருத்தப்படுகிறார். என்னவென்று சொன்னால், இவர் ரோமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார். தன் தாயார் நினைக்கிறார், இங்கே தன் இஷ்டத்தை போல் வாழ்வார் என்று சொன்னால், அங்கே ரோம் என்று சொல்லும் போது தலைநகரம், அங்கே இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கும், அங்கே இன்னும் தன் இஷ்டத்துக்கு வாழ்வாரே என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்படுகிறார். And someone told her something like this: the tears of a mother like this will never be wasted. ஒருவர் இப்படியாக சொல்லியிருந்தார், ஒரு தாயினுடைய கண்ணீரானது என்றைக்கும் அது வீண் போகாது என்று சொல்லி. Now, he wrote a few books. One of it is called The Confessions. He writes about his life. அநேக புஸ்தகங்களை இந்த புனிதர் ஆகஸ்டின் எழுதியிருக்கிறார். ஒரு புஸ்தகத்தை பார்க்கும்போது அதனுடைய நூலின் தலைப்பானது அவருடைய வாழ்க்கையின் அறிக்கை, தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். While he was really thinking about his life, a bit depressed and tormented, he was sitting in his garden.
அவர் வாழ்க்கையை குறித்து நினைத்து பார்க்கும் பொழுது அவர் அப்படியாக சிந்தையில் துன்புறுத்தப்பட்டு துன்புறுத்தப்படப்பட்டு இந்த ஒரு ஒரு பூங்காவில் அமர்ந்து யோசிக்கின்றார். And suddenly he heard the voice of a child saying in Latin, "Tolle lege, tolle lege." திடீரென்று சொல்லி ஒரு சிறு குழந்தையின் ஒரு குரலானது ஒரு ஒரு ரைம் போல சொல்லப்படுது. தொழிலேகே தொழிலேகே என்று சொல்லி இந்த வார்த்தை அவர் செவிமடுக்கிறார். Latin words that means pick up and read, pick up and read. இந்த லத்தீன் மொழியினுடைய இன்றைக்குள்ள மொழியின் அர்த்தத்தை பார்க்கும்போது எடுத்து வாசி என்று சொல்லி பொருளாகும். So he went to and took out the writings of the Apostle Paul. Pauline Codex means the writings of the Apostle Paul. பின்பு நீங்கள் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், அவர் பவுலினுடைய இந்த எழுத்துக்களை அவர் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். So he opens the book of Romans and his eyes fell on a certain passage. அவர் அந்த புஸ்தகத்தை திறந்த போது தன்னுடைய கண் பார்வையானது ரோமர் புஸ்தகத்தின் மீது வந்து அடைந்தது. விசேஷமாக ஒரு சில பகுதி ரோமர் புஸ்தகத்தில் இருக்கிற சில பகுதியை அவர் கண்பட்டு அதை பார்த்தார். His eyes fell on Romans chapter 13 verses 13 and 14. தன்னுடைய கண்களானது ரோமர் நிருபம் 13வது அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 14 அவருடைய பார்வை விழுந்தது. Now remember, at that time the Bible was not yet divided into chapters and verses. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அக்காலத்தில் பார்க்கும்போது அந்த நூற்றாண்டுகளில் வேதாகமமானது இன்னும் பகுதியாக, அதாவது அதிகாரங்களாக வசனங்களாக இன்னும் பிரிக்கப்படவில்லை. Remember, we are reading a letter. No one writes a letter with chapter and verse. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் இப்பொழுது வாசிக்கிற பகுதியானது ஒரு நிருபம் அல்லது கடிதம் என்று சொல்லுவோம். யாரும் ஒரு கடிதத்தை அதிகாரம் கொண்டு அதே சமயத்துல வசனங்களை வைத்து யாரும் எந்த ஒரு நிருபத்தை அல்லது கடிதத்தை எழுத மாட்டார்கள். Let's find out which passage caught his attention. வாருங்கள் இப்பொழுது சற்று கவனிப்போம், எந்த வசன பகுதியானது அவருடைய கவனத்தை ஈர்த்தது என்று சொல்லி. Romans 13 verses 13 and 14. So let's read that. ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் வசனம் 13 14 வரை இதை நாம் வாசிக்க கேட்போமாக. Let us behave decently as in the daytime, not in carousing and drunkenness, not in sexual immorality and debauchery, not in dissension and jealousy. Rather, clothe yourself with the Lord Jesus Christ, and do not think about how to gratify the desire of the flesh. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும். Basically, that passage is saying, live off your sinful life and put Christ on you. Accept Christ. இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், பாவ வாழ்க்கையை விட்டு பாவ நடவடிக்கைகளை விட்டு கிறிஸ்துவை நம்முடைய ஆடை போல நம் மேலே அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. Now this is what we call Rhema word. A Rhema word is a passage that speaks to you. இதுதான் ரேமா வார்த்தை என்று சொல்லுவோம். ரேமா வார்த்தையினுடைய பொருள் அர்த்தம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் நேரடியாக பேசுகிற வார்த்தைகள். He felt those words were speaking to him personally. அவர் என்ன உணர்ந்தார் என்று சொன்னால், அந்த வார்த்தைகளானது தன்னிடத்தில் தனக்கென்றே பேசுகிறதாய் இருக்கிறது என்று சொல்லி உணர்ந்தார். He understood those words came from God through the Apostle Paul, and it was given to him, telling him what he needs to do. அவர் உணர்ந்து கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், இது அப்போஸ்தலன் பவுலின் மூலியமாக தேவனால் அருளப்பட்ட வார்த்தை. அவர் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தை என்று சொல்லி அவர் உணர்ந்தார். He felt that the doubts were clearing, and he knew what he needs to do, that he needs to give himself completely to Jesus. இவர் அறிந்து கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், தனக்குள் இருக்கிற இந்த கேள்விகள் இன்றைக்கு அதில் பதில் அளிக்கப்படுகிறது. பின்பு தன்னைத்தாமே முற்றிலுமாய் கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த செயலை அவர் உணர்ந்து கொண்டார். And how he described his conversion experience is, you're converting me to yourself.
அவருடைய இந்த அனுபவத்தை, தன்னுடைய மனமாற்றுதலின் அனுபவத்தை அவர் எப்படியாக வர்ணிக்கிறார் என்று சொன்னால், உம்முடைய மனமாற்றமானது என்னை உம் பக்கம் ஈர்த்தது என்று சொல்லுகிறார். Let's look at one more person that this book had a powerful impact. இந்த இந்த புஸ்தகம், அதாவது இந்த நிருபம் இன்னும் ஒருவரை வல்லமையாக தாக்கி இருக்கிறது. யார் அந்த நபர் என்று சொல்லி நாம் பார்ப்போம். This happened on May 24th, 1738. இது எப்பொழுது நடந்தேறினது என்று சொன்னால், மே மாதம் 24ஆம் தேதி 1738ஆம் ஆண்டில் இது நடைபெற்றது. A young missionary was very discouraged about his life and what is going on. He went to a meeting, not willingly. ஒரு சுவிசேஷகர், அதாவது இளைஞராய் இருக்கிற சுவிசேஷகரை பார்க்கும் பொழுது, ஒரு லண்டனில் நடக்கிற ஒரு கூட்டத்துக்கு போகிறார். அது மனப்பூர்வமாக அல்ல, அவர் அந்த கூட்டத்துக்கு போகிறார். And there something takes place. அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. And this is what he wrote. அப்பொழுது இதைதான் அவர் எழுதுகிறார். About a quarter before 9, he wrote in his journal, I felt my heart strangely warmed. தன்னுடைய எழுத்தில் அவர் இப்படியாக எழுதுகிறார், தன்னுடைய பதிவில் இப்படியாக எழுதுகிறார். என்னவென்று சொன்னால், 9 அடிக்க 15 நிமிஷம் இருக்கும் பொழுது என்னுடைய இதயத்தில் திடீர் என்று சொல்லி ஒரு உஷ்ணத்தை நான் உணர்ந்தேன். I felt I did trust in Christ alone for my salvation. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் என்ன உணர்ந்தேன் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையா இருக்கிறேன், கிறிஸ்துவின் மாத்திர நம்பிக்கையா இருக்கிறேன். எதற்கு என்று சொன்னால், என்னோட ரட்சிப்புக்கு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And he had the assurance that Christ died for his sins and his sins have been forgiven. இங்கே ஒரு உறுதியாக அவருக்கு அளிக்கப்படுகிறது என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவானவர் அவருக்கென்று மரித்திருக்கிறார், தன்னுடைய பாவத்துக்கென்று மரித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு உணர்வு வருகிறது. Do you know who that man was? யார் அந்த நபர் என்று சொல்லி தெரியுமா? That was John Wesley, the founder of the Methodist denomination today. இன்றைக்கு பார்க்கும்போது மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் இருக்கிறது அல்லவா, இதை ஆக்கிரமித்தவர் அல்லது கண்டுபிடித்தவர் ஜான் வெஸ்லி அவர்கள் தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். Now what sermon did he hear that touched this man and brought him to a point of conversion? என்ன செய்தியை அவர் கேட்டிருக்க கூடும்? அந்த செய்தியை கேட்ட பின்பு தன் மனமாறுதலுக்கு ஏற்ப நடந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த செய்தியை அவர் கேட்டிருக்க கூடும்? Just a few months before that, John Wesley, who's from the Anglican Church, went to America to preach among the Red Indians. இந்த சம்பவம் நடக்கும் முன்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஜான் வெஸ்லியை பார்க்கும்போது, அவர் ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய அங்கத்தினரா இருக்கிறார். அவர்கள் இப்படியாக சிவப்பு இந்தியர்கள் என்று சொல்லி, ரெட் இந்தியன் என்று சொல்லி அவர்களுக்கு போதிக்கும்படியாக அமெரிக்கா தேசம் வந்தடைந்தார். He said, I went to America to convert the Indians, but who shall convert me? நான் அமெரிக்கா தேசத்துக்கு இந்த சிவப்பிந்தியர்களை மனமாற்றத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் அங்கே சென்றிருந்தேன். ஆனாலும் யார் என்னுடைய மனமாற்றத்துக்கு நபராவார் அல்லது யார் என்னை மனமாற்றுவார்? This is a missionary who was not even sure that he was saved. இந்த சுவிசேஷகரை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டாரா என்று சொல்லிக்கூடும் தெரியாத, அதாவது உறுதியாக இல்லாத ஒரு நபரை குறித்து தான் இங்கே நாம் பார்க்கிறோம். Well, that evening when he heard the message, gave his life to Jesus, and great revival took place, that till today we have the Methodist Church. அன்றைக்கு பார்க்கும்போது இயேசுவின் இடத்துல வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி சொன்ன பின்பு அநேக பேர் இப்படியாக ஒரு பெரிய எழுப்புதலுக்கு போய் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கிறோம் இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. What was the message? அந்த செய்தி என்ன? The message was just based on Martin Luther's introduction to the book of Romans, not even the book of Romans, just the introduction. என்ன செய்தி என்று சொன்னால், முதலாவது நாம் மார்ட்டின் லூதர் எழுதின அந்த காரியத்தை பார்த்தோம் அல்லவா, ரோமர் புஸ்தகத்தை குறித்து அல்ல, ரோமர் புஸ்தகத்தை குறித்து தான் ஒரு முன்னிலை வார்த்தை, அதன் அடிப்படையிலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணி இருக்கிறார். Written by Martin Luther. மார்ட்டின் லூதரால் எழுதப்பட்ட இந்த காரியத்தை கொண்டுதான் we see Martin Luther, we see Augustine, we see John Wesley, I don't know how many more, powerful impact on them by the book of Romans. முதலாவது நாம் மார்ட்டின் லூதரை பார்த்திருந்தோம், பின்பு புனிதர் அகஸ்தீன் அவர்களை பார்த்திருந்தோம், பின்பு இப்பொழுது ஜான் வெஸ்லி அவர்களை பார்க்கிறோம். இன்னும் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனாலும் இவர்களை எல்லோரும் தாக்கின ஒரு காரியம், ஒரு புஸ்தகம் இருக்கும் என்று சொன்னால் இந்த ரோமர் நிருபம் தான். I wonder how many of us who are listening to this
could be a potential Augustine, a potential Martin Luther, a potential John Wesley. இங்கே செவிமடுக்கிற நாம் இத்தனை பேரில் எத்தனை பேர் ஒருவேளை இந்த ஜான் வெஸ்லியை போல அல்லது மார்ட்டின் லூதரை போல அல்லது புனிதர் அகஸ்டின் போல அந்த இடத்துக்கு வரக்கூடிய நபர்களாய் நாம் இருக்கிறோம். So we can approach this as, okay, I'm going to have information about the book of Romans, or we can open our hearts and spirit and say, more than information, I want transformation. இந்த புஸ்தகத்தை நாம் அணுகி வரும் பொழுது, இந்த நிருபத்தை நாம் அணுகி வரும் பொழுது, ஒருவேளை நாம் சொல்லலாம், இந்த ரோமர் புஸ்தகத்திலிருந்து தகவல்களை நான் சேகரிக்க போகிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல போகிறோமா, அல்லது இந்த ரோமர் புஸ்தகம் என் வாழ்க்கையே ஒரு திருப்பு முனை, ஒரு மாற்றத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்ல போகிறோமா, நம் கையில் தான் இருக்கிறது. Now, during the Roman Empire, when the New Testament was written, when the Lord Jesus Christ was born, that was under the Roman Empire. இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தை பார்க்கும் பொழுது வேதாகமம் எழுதப்பட்ட காலம் எந்த காலம் என்று சொன்னால் ரோமர் சாம்ராஜ்யத்தின் காலமாய் காணப்படுகிறது. The Roman Empire fell in the year 476 AD. ரோமர் சாம்ராஜ்யம் எப்பொழுது விழுந்தது என்று சொன்னால் கிமு 476 ஆண்டில் விழுந்தது. Now, so we're talking about roughly about 500 years. ஏறக்குறைய 500 ஆண்டுகள் அந்த அடக்கத்தில் உள்ள காரியத்தை தான் நான் பேசுகிறோம். So for 14,000 letters have been discovered that was written during the Roman period. ரோமர் சாம்ராஜ்யத்தின் காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிற 14,000 நிருபங்கள் அல்லது கடிதங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. Now typically an average letter is from about 20 words. If it's a bit long, it's about 200 words. இதனுடைய பொருள் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இந்த நிருபங்கள் அல்லது கடிதத்தை பார்க்கும்போது ஏறக்குறைய 20 எழுத்துக்கள் அல்லது அதிகமாய் போகும் என்று சொன்னா அதிகபட்சம் 200 எழுத்துக்களை கொண்ட நிருபங்களாய் தான் இருக்கும். 200 words is rather long letter. 20 words short letter. 200 வார்த்தைகள் கொண்ட அந்த கடிதமானது நீண்ட கடிதம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். 20 வார்த்தைகள் உள்ள கடிதம் சிறு சின்ன கடிதங்கள். Now we too, we have SMS. We want to shorten our message. இப்பொழுது நாம் பார்க்கும்போது நம்ம மத்தியில SMS என்று இருக்கிறது. அந்த செய்திகளை நாம் அதாவது சுருக்கி தான் நாம் எழுதுவோம். Before okay is OKAY, then we shorten to OK. Now sometimes we answer, we just put K. முன்பு பார்க்கும்போது ஓகே என்று சொன்னால் ஆங்கிலத்தில் OKAY என்று சொல்லி எழுதுவார்கள். பின்பு கொஞ்ச நாள் கழிந்த பிறகு ஓகே என்று பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு ஆமோதிக்க வேண்டும் என்று சொன்னால் கே மட்டும் எழுதிடுவார்கள். அதற்கு அர்த்தம் ஓகே என்று சொல்லி. We used to say praise the Lord, but there's too many words, takes a lot of time, lot of energy, so we just put PTL. முன்ன praise the Lord என்று சொல்லி அதாவது ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். இப்ப ரொம்ப நேரம் எடுக்கிறது, ரொம்ப நம்மளுடைய சத்தை எல்லாம் உறிஞ்சு கொண்டதுனால PTL என்று சொல்லி மாத்திரம் எழுதி அனுப்பி விடுகிறோம். For a long time before, when I saw the WhatsApp LOL, I didn't understand what it meant. அநேக நாட்களாக வாட்ஸ்அப்ல நீங்க பாப்பீங்க LOL என்று சொல்லி வரும். இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியாமல் இருந்தது. I was wondering why are people saying LOL. எப்போது நான் யோசிக்கிறேன் ஏன் எல்லோரும் லோல் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. Then one day I was told that it means laughing out loud. ஒரு நாள் என்னிடத்தில் சொல்லப்பட்டது அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால் சத்தமாக சிரிப்பது. So some wrote very short letters, 20 words. சில ஆட்களை பார்க்கும்போது இந்த கடிதங்களை பார்க்கும்போது 20 வார்த்தை கொண்டு மாத்திரம் எழுதியிருக்கிறார்கள். Now Cicero, a Roman philosopher, you can see 106 BC to 43 BC, he wrote a letter which contains 2,000 words. சிசோரோ என்கிறவர் இவர் ரோமர் தத்துவ ஞானியா இருக்கிறார். இவர் கடிதம் எழுதுகிறார் எப்பொழுது என்று சொன்னால் கிமு 43க்கும் 106க்கும் இடையில் இவர் 2000 வார்த்தைகள் அடக்கின கடிதத்தை எழுதுகிறார். Which means that's very, very long letter. அப்படி ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் மிக மிக நீளமான ஒரு நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். Seneca, another Roman philosopher, 4 BC to 65 AD, so first century. இன்னொரு நபரை பார்க்கும்போது செனக்கா என்று சொல்லி அவர்களை பார்க்கிறோம். இவரும் இன்னொரு ரோமர் தத்துவ ஞானி தான். இவரை எப்பொழுது எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் கிமு 4 பின்பு கிபி 65ஆம் ஆண்டு இந்த ஆண்டுகளில் பார்க்கும்போது அவர் எழுதியிருக்கிறார். Basically the same time that the Apostle Paul lived. பவுலடிகள் வாழ்ந்த அதே காலத்தில் தான் இவரும் வாழ்ந்திருக்கிறார். 4,000 words. 4000 எழுத்து கொண்ட நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். Very long letter. ரொம்ப நீண்ட ஒரு கடிதம். So
In comparison with this, how long was Paul's letter to the Romans? இதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ரோமருக்கு எழுதின இந்த கடிதமானது, பவுலடிகளினால் எழுதின இந்த கடிதமானது எவ்வளவு நீளமான ஒரு கடிதமா இருந்திருக்கும்? Do you think it was shorter, or do you think it was about the same length or longer? ஒருவேளை கொஞ்சம் சுருக்கினதான ஒரு கடிதமா இருந்திருக்குமா, அல்லது கொஞ்சம் அதே அளவில் உள்ள ஒரு கடிதமா இருந்திருக்குமா, அல்லது இன்னும் கொஞ்சம் நீண்டமான ஒரு கடிதமா இருந்திருக்க கூடுமா? So out of the 14,000 letters that's been discovered, we have 2,000 words, we got 4,000 words. இங்கே பார்த்திருக்கிறோம் இப்படியாக இந்த 14,000 கடிதத்தில் 2,000 வார்த்தைகள் அடங்கின கடிதங்கள் இருக்கிறது, 4,000 வார்த்தை அடங்கின கடிதங்களும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். If there was a Guinness record, world records for the longest letter that was written during the Roman Empire, Paul would ரோமர் சாம்ராஜ்யத்தில் ஒருவேளை நம்ம அந்த நேரத்தில் கின்னஸ் ரெக்கார்ட் எழுதணும் என்று சொன்னால், கின்னஸ் பதிவை இதுதான் 4,000 தான் அங்க வரும். Paul will win it. பவுல் அதை ஜெயிப்பார். மன்னிக்கும், பவுல் அதை ஜெயிப்பார். Because Paul's letter to the church in Rome that we are going to study, 7,000 words, the longest letter written in the Roman Empire. இப்பொழுது நம்ம படிக்க போகிற இந்த நிருபத்தை குறித்து தான் பவுலடிகளோட எழுதின இந்த நிருபத்தை பார்க்கும் பொழுது மிகவும் நீளமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். 7,000 வார்த்தைகள் கொண்ட ஒரு கடிதத்தை அல்லது நிருபத்தை அவர் இயற்றியிருக்கிறார். So the longest letter during the Roman Empire written, we have that letter. ரோமர் சாம்ராஜ்யத்தில் அதாவது ஆக நீளமான எழுதப்பட்ட ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் தான் இன்றைக்கு நம் கையில் வசமாய் இருக்கிறது. It's in our scriptures. நம் வேதாகமத்தில் இது அடங்கி இருக்கிறது. So the book of Romans is scripture, the word of God, at the same time holds the record of being the longest letter written during the Roman Empire. இந்த ரோமர் நிருபத்தை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையாய் கருதப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அதே சமயத்தில் ரோமர் சாம்ராஜ்யத்தின் காலத்தில் பார்க்கும் பொழுது அதிக நீளம் கொண்ட ஒரு கடிதம் என்று சொன்னால் இதுதான் அதனுடைய அதாவது ரெக்கார்ட் பிடித்த ஒரு கடிதம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். Now Romans is called the crown jewel of Paul's epistle. பவுலுடைய கடிதத்தில் அல்லது நிருபத்தில் பார்க்கும் பொழுது ரோமர் புஸ்தகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு அதாவது வைரம் பதிக்கப்பட்ட ஒரு நிருபம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். Imagine all the letters that Paul wrote is like a crown, and you've seen some big huge jewel will be there. Romans is that. யோசித்து பாருங்க, ஒருவேளை பவுல் எழுதின இந்த நிருபங்கள் எல்லாம் ஒரு தலைமுடியை போல இருக்கலாம், அதாவது இந்த கிரீடத்தை போல் இருக்கலாம். அந்த கிரீடத்துல ஒரு பெரிய கல் பதிக்கு வைப்பாங்கள் அல்லவா முன்புறத்தில், அந்த கல்லை போலதான் இந்த ரோமர் புஸ்தகம் எண்ணப்படுகிறது. When we study Galatians and Romans, you will find lots of similar themes. ரோமர் புஸ்தகத்தையும் கலாத்தியர் புஸ்தகத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அநேக அதாவது ஒரே மாதிரி காரியங்களை இணைந்து போகிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். That's why in some Bible schools you will see, if you look at all the subjects to be taught, you will find Galatians and Romans mentioned together. அதனால்தான் நீங்க அநேக வேதாகம கல்லூரியில் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை படித்தாலும் சில புஸ்தகங்களுக்கு என்று வரும் பொழுது கலாத்தியரையும் ரோமரையும் ஒன்றாக அவர்கள் வைத்து அல்லது சொல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். In one particular Bible school, in the English and in the Tamil, this was about a year ago, they asked me to teach on Romans and Galatians and Romans together. ஒரு வேதாகம கல்லூரியில் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்பாக அதாவது என்னை பாடம் எடுக்க சொன்னார்கள். என்ன பாடம் என்று சொன்னால் கலாத்தியரையும் ரோமரையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் கற்றுக் கொடுக்க சொன்னார்கள். So why Galatians and Romans together? Because in both letters you will find Paul explaining about salvation. ஏன் இந்த கலாத்தியரையும் ரோமரையும் ஒன்றாய் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் பவுல் அடிகள் இந்த 2 புஸ்தகத்திலும் ரட்சிப்பை குறித்து பேசுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். He talks about being justified before God through faith in Jesus. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தை இப்படியாக நாம் நியாயப்படுத்தப்பட்டு தேவனுக்கு முன்பாக வருகிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுவார்.
In both epistles, he will say, by observing the Mosaic law, you cannot be declared righteous. அவர் 2 புஸ்தகத்திலும் சொல்லுவார், நீங்கள் மோசையின் பிரமாணம் கீழ் அதை கைப்பிடிக்கிறது நிமித்தமாய் நீங்கள் நீதிமான் என்று சொல்லப்பட முடியாது என்று சொல்லுவார். In both epistles, he will say, if you can be declared righteous, if you can get saved by following the Mosaic law, then the death of Christ is meaningless. அவர் 2 புஸ்தகத்திலும் 2 நிருபத்திலும் சொல்லுகிற ஒரே காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் மோசையின் பிரமாணத்தின் கீழ் அந்த பிரமாணத்துக்கு கீழ் வாழும் பொழுது நீங்கள் நீதிமானாக எண்ணப்படுவீர்கள், சொல்லப்படுவீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவின் மரணமானது அர்த்தமற்ற ஒரு மரணமாய் மாறிவிடும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். But what he explained in Galatians, he explains even in more detail in Romans. கலாத்தியர்ல என்ன அவர் எழுதுகிறாரோ, இந்த ரோமர் நிருபத்தில் வரும் பொழுது அந்த காரியங்களை இன்னும் விவரித்து சொல்லுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Some said what he started in Galatians, he finishes in Romans. சில பேர் இப்படியாக சொல்லுவார்கள், கலாத்தியர்ல பவுலடிகள் என்ன ஆரம்பித்தாரோ ரோமர் நிருபத்துக்கு வரும் பொழுது அது முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்று சொல்லுவார்கள். So for most of us, I think we know about Galatians, we know about Romans, but from this lesson, know that Galatians and Romans have similar teaching and they are connected. அநேக பேருக்கு இங்க பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு கலாத்தியர் புஸ்தகத்தையும் தெரியும், ரோமர் புஸ்தகத்தையும் தெரியும். ஆனாலும் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கலாத்தியர் புஸ்தகமும் இந்த ரோமர் நிருபமும் 2 நிருபங்களும் அநேக காரியங்களை ஒன்றான காரியங்களை பேசி உரைக்கிறது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Faith, not works, spirit, not the flesh. அதாவது விசுவாசமானது செயல் அல்ல, ஆவியானது மாமிசம் அல்ல. Let's look at the author. இப்பொழுது இயக்குனர் அல்லது எழுதினவரை நாம் பார்ப்போம். Now when this question is asked in a class, usually when asked who wrote Romans, everybody would say, well, the Apostle Paul. அதாவது ஒரு வகுப்பில் கேள்வி கேட்கப்படும் என்று சொன்னால், யார் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் அல்லது நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், எல்லோரும் சொல்லுகிற ஒரு பதில் தான் பவுலடிகள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி. Well, let's go to Romans chapter 16. வாருங்கள் ரோமர் 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போமாக. Romans chapter 16. ரோமர் எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆவது அதிகாரம். Let's read verse 22. 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். I, Tertius, who wrote down this letter, greet you in the Lord. இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். I, Tertius, who wrote this letter. நான் தெர்தியு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறேன். I thought Paul wrote the letter. பவுல் தான் எழுதினார் என்று சொல்லி நினைத்தேன். Here we find that a man called Tertius wrote the letter. இங்கே பார்க்கும்போது தெர்தியு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். So what's going on here? ஆகையினாலே இங்க என்ன நடக்கிறது? Tertius is a scribe. தெர்தியு பார்க்கும்போது அவர் ஒரு எழுதுகிற நபர். See, in those days, not everybody can read and write. So if they want a letter to be written and sent to someone, they will go to a scribe. A scribe is a person who knows how to write and he will write beautifully. அக்காலத்தில் பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் எழுத படிக்க தெரியாது. ஆகினாலே ஒரு கடிதத்தை எழுத வேண்டும் அல்லது சில காரியங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னால் யாரிடத்தில் போவார்கள் என்று சொன்னால் எழுத்தாளர்கள் இடத்தில் செல்வார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் அழகாகவும் நன்றாகவும் ஒரு காரியத்தை எழுதுவார்கள். They know how to write properly. அவர்களுக்கு நேர்த்தியாக எழுத தெரியும். Now I remember even in my younger days, like going to a passport office. Outside the office, you'll have people with a small table and a typewriter sitting there. என்னுடைய இளங்காலத்தில் வரும்போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்படியாக நீங்க பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு நீங்க செல்வீர்கள் என்று சொன்னால் முன்புறமா அமர்ந்துட்டு டைப்ரைட்டர் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. உங்களுக்கு அதை டைப் அடித்து கொடுக்கும்படியாக. Because you got to fill up the forms and some don't know how to fill up the forms. You'll go to them and those people will type out for them. அதாவது சில பேருக்கு இந்த ஃபார்ம் சில பேருக்கு எழுத தெரியாது. ஆகினாலே அவர்கள் என்ன பண்ணுவார்கள் சொன்னா அங்கே அமர்ந்து கொண்டு என்ன எழுத வேண்டுமோ அவர்கள் அந்த மையெழுத்தின் அதாவது டைப்ரைட்டர் மூலியமாக அதை எழுதி கொடுத்து விடுவார்கள். Or maybe the department will say you need to bring a letter, so they'll go to the person and say, can you type out a letter for me?
அல்லது அந்த அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எனக்கு ஒரு கடிதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. ஆகையினாலே அவர்கள் இடத்தில் போகும்போது அவர்கள் அந்த கடிதத்தை எழுதி அதை அதை டைப் பண்ணி கொடுப்பார்கள். And they'll be paid a sum for doing that job. அந்த வேலை செய்யும்படியாக ஒரு சில ஊதியங்கள் அவர்களுக்கு என்று சொல்லி கொடுக்கப்படும். Why would Paul need a scribe? ஏன் பவுலுக்கு ஒரு எழுத்தாளர் தேவை? Paul is a scholar. பவுல் பார்க்கும்போது அவர் பண்டிதர். He knows how to write. அவருக்கு எழுத நன்றாக தெரியும். Why did he need a scribe? ஆனாலும் அவருக்கு ஒரு எழுத்தாளர் ஏன் அவசியம்? Go to Galatians chapter 6. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். Galatians chapter 6 verse 11. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் கவனிப்போமாக. See what large letters are used as I write to you with my own hand. என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். Now the Tamil might sound like he wrote a lot. No, when he writes with his own hand, he uses big letters. தமிழ் எழுத்தில் பார்க்கும்போது எவ்வளவா எழுதினா, அதாவது நிறைய எழுதியிருக்கிறார்னு சொல்லி அது சொல்லப்படுகிறது. ஆனாலும் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா, பவுல் எழுதும்போது அவர் பெரிய பெரிய எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். See how large letters are used when I write with my own hand, so he can write. என்னோட கைகளில் எழுதும்போது நான் எவ்வளவு பெரிய எழுத்துக்களை கொண்டு நான் எழுதியிருக்கிறேன் என்று கவனிங்கள் என்று சொல்லும் போது அதன் அர்த்தம் என்று சொன்னால் பவுலுக்கு எழுத தெரியும். Why large letters? ஆனாலும் கேள்வி என்னவென்று சொன்னால், ஏன் பெரிய எழுத்துக்கள்? I don't want to go into this much, but did Paul have eyesight problem? இதன் குரல் நம்ம ஆழமாய் செல்ல போகிறது கிடையாது. ஆனாலும் கேள்வி என்னவென்று சொன்னால், ஒருவேளை பவுலுக்கு கண் பார்வை பிரச்சனை இருந்திருக்க கூடுமோ? Because in Galatians, Paul will tell them, when I came to you, the way you treated me very well. In fact, if you could have plucked out your eyes and given to me, you would have done that. பவுல் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வந்த பொழுது நீங்கள் என்னை நன்றாக உபசரித்தீர்கள். ஒருவேளை உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுத்திருக்க முடியும் என்று சொன்னால் அதையும் நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொல்லி பவுல் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Well, we don't know, but is there a possibility? இந்த சரியாக தெரியாது. ஆனாலும் ஒருவேளை இது சாத்தியமான காரியமா? So Paul uses scribes to write his letter. As he dictates, they will write it down. ஆகினாலே பவுலடிகளை பார்க்கும் பொழுது எழுத்தாளர்களை பயன்படுத்தி தன்னுடைய நிருபங்களை அவர் எழுதுகிறார். பவுல் சொல்ல சொல்ல அந்த எழுத்தாளர்கள் பவுலினுடைய வார்த்தைகளை வடிவமாக அவர்கள் எழுதுவார்கள். Since it's not Paul's handwriting, how will anyone know this is from Paul? ஆகினாலே இது பவுலினுடைய எழுத்து இல்லாதபடினாலே மற்றவர்கள் இது பவுல் இடத்தில்தான் தான் வந்திருக்கிறது என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்ளுவார்கள்? Go to 2 Thessalonians. 2 தெசலோனிக்கரை நாம் கவனிப்போம். Chapter 3. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். Verse 17. 17ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். I, Paul, write this greeting in my own hand, which is the distinguishing mark in all my letters. This is how I write. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம். இப்படியே எழுதுகிறேன். Paul will dictate and someone will write it. பவுல் காரியங்களை சொல்லுவார், இன்னொரு நபர் அதை எழுதுவார். When it comes to the final part, he will take the pen and he will write the final part with his own hands, and he uses big letters when he writes. Excuse me. And Paul will say, this is the distinguishing mark in all my letters. பவுலடிகள் இப்படியாக அந்த நிருபம் எழுதப்பட்டு முடிக்க பொழுது அவர் என்ன பண்ணுவார் என்று சொன்னால், தன் கையினாலே அந்த பேனாவை எழுத்து அவர் இப்படியாக எழுதி கையொப்பமிடுவார். அங்கே ஆகினாலே சொல்லுகிறார், எல்லா கடிதங்களிலும் இதுவே என் எழுத்தின் வடிவாகும், என்னுடைய அடையாளமாகும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். The people who know Paul know how he writes. பவுலை அறிந்தவர்கள் பவுல் எப்படி எழுதுவார் என்று சொல்லி நன்றாக அறிந்திருப்பார்கள். Okay, so for some this may be new news, so let me just repeat so you'll get it. Paul. ஒரு சில Yeah, carry on.
ஒரு சில ஆட்களுக்கு இது ஒருவேளை இது வந்து புதிய தகவலா இருக்கலாம். ஆகையினாலே பவுல் எப்படி எழுதுவார் என்று சொல்லி மீண்டுமாக உங்களுக்கு சொல்லுகிறோம். Paul would dictate and he will have a scribe writing down. பவுலு வார்த்தைகளை சொல்லுவார். ஆனால் அங்கே எழுதுகிறவர் அங்கே ஒருவர் இருப்பார். Then he will, when it comes to the final part, he will take the pen and he will write the final part with his own hand. And people know that this is from Paul because the way Paul writes is he used large letters to write. பின்பு அந்த கடிதத்தின் முடிவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பவுல் அடிகள் இப்படி அவரே பேனாவை எடுத்து அவர் எழுதி அதை முடிப்பார். அப்பொழுது என்னவென்று சொன்னால் யாரெல்லாம் இந்த கடிதம் போய் சேர்கிறதோ பவுல் இப்படியாக தான் எழுதுவார் என்று சொல்லி அந்த அடையாளத்தை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். How he put a signature, that was Paul's signature. அதாவது ஒரு கையொப்பம் இடுவார் என்று சொன்னால் இதுதான் பவுலினுடைய கையொப்பம் என்று சொல்லி ஆட்களுக்கு தெரியும். Okay, so the author is the Apostle Paul. When we read verse 1 itself, he will introduce himself. இந்த எழுத்தாளர் யார் என்று சொன்னா 1வது வசனத்தில் நீங்க பார்க்க முடியும் பவுல் தன்னை அறிமுகப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். Now we have 13 epistles that Paul wrote. பவுல் எழுதின 13 நிருபங்கள் இருக்கிறது. Some will say 14 because some will include the book of Hebrews because they believe that Paul is the author of the book of Hebrews, though we don't have the name. So some may put 14 epistles. சில நபர்களை பார்க்கும்போது 14 நிருபங்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். அது எப்படி என்று சொன்னால் எபிரேயர் புஸ்தகத்தையும் பவுலின் நிருபத்தில் சேர்த்துக் கொள்வார்கள். ஆனாலும் இந்த எபிரேயர் நிருபத்தை பார்க்கும்போது யார் இதனுடைய ஆக்கியோன் எழுதினர் என்று சொல்லி இல்லை. ஆனாலும் சில பேர் இதை சேர்த்துக் கொள்வார்கள். So from Romans to Philemon we got 13 epistles. If you believe Hebrews was written by Paul, then it becomes 14 epistles. ஆகினாலே நீங்கள் இப்படியாக ரோமர்ல இருந்து இந்த Galatians. Yeah, from Romans to Philemon. ஓகே, ரோமர் புஸ்தகத்திலிருந்து பிலோமின் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் 13 நிருபங்கள் இருக்கிறது. இது பவுலினால் எழுதப்பட்ட நிருபங்களா இருக்கிறது. ஒருவேளை நீங்க எபிரேயர் புஸ்தகத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது 14 நிருபங்களாக எண்ணப்படும். My understanding and conclusion as I study the epistles of Paul, I believe he wrote 13 epistles. I don't think Paul wrote Hebrews. That's my personal understanding. பாஸ்டருடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்று சொன்னால் புரிந்துணர்வு என்று சொன்னால் பவுல் அடிகள் இப்படியாக 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். எபிரேயர் புஸ்தகத்தை பார்க்கும்போது அவர் எழுதவில்லை என்று சொல்லி புரிந்துணர்வு இருக்கிறது. Okay, now probably this is the 6th letter that he wrote. Why is it placed first? Because it is the longest. You look at Paul's letters in our Bible, is sort of longest to the shortest. So we got Romans, which is the longest, and then we have Philemon, only 1 chapter. இது ஏறக்குறைய 6வது நிருபம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆனாலும் இது முதல் இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பவுலினுடைய இந்த எழுத்தினுடைய காரியத்தை கொஞ்சம் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய புஸ்தகத்தின் அமைப்பை பார்க்கும்போது அல்லது நிருபங்களின் அமைப்பை பார்க்கும்போது நீண்ட நிருபத்திலிருந்து அதாவது சிறு நிருபத்துக்கு இப்படியாக வரிசையாக அடுக்கி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Now you have your notes. Some of it you have to fill up. So as we go through, just fill up or write this down in your notes. உங்கள் கைகளில் குறிப்புகள் இருக்கும். ஆகினாலே அந்த காலியான இடத்தில் நீங்கள் குறிப்புகள் எழுத வேண்டும். நீங்கள் இந்த ஸ்கிரீனை பார்த்து நீங்க எழுதி கொள்ளலாம். Probably written somewhere around AD 57. ஏறக்குறைய கிபி 57ஆம் வருடத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. Now Paul uses scribe. Here we know who the scribe was because the scribe will mention himself. His name is Tertius. இங்கே பவுல் பார்க்கும் பொழுது எழுத்தாளரை கொண்டு அவர் இதை எழுதுகிறார். இந்த எழுதினவர் யார் என்று சொன்னால் தெர்தியு என்று சொல்லப்படுகிறவர். Now from where was this written? கேள்வி, எங்கிருந்து இது எழுதப்பட்டிருக்கிறது? எந்த இடத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது? From Corinth. கொரிந்து பட்டணத்திலிருந்து இது எழுதப்பட்டிருக்கிறது. How do we know it's Corinth? Well, you can read this verses chapter 15 and then chapter 16. From the information, he was in Corinth when he wrote this letter. எப்படி நமக்கு தெரியும்? கொரிந்து பட்டணத்தில் தான் அவர் எழுதுகிறார் என்று சொல்லி அங்கே உங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும். கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 27, 16ஆம் அதிகாரம் வசனம் 1, 23 அங்கே சொல்லுவார். அங்கிருந்து தான் அவர் ரோமருக்கு எழுதுகிறார் என்று சொல்லி. To whom did he write? பின்பு யாருக்காக இது எழுதுகிறார்? Well, it's called Romans because he wrote to the Christians, to the church at Rome.
இது ரோமர் புஸ்தகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. என்று சொன்னால் ரோம் தேசத்தில் காணப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபம் எழுதப்படுகிறது. Let's read chapter 1, verse 7. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7 வசனம் Okay. 7 வாசிப்போமே. Tamil, just check. Sometimes the words may change, especially in the introduction. So just check and see. But let's read in English first, verse 7. 7வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. தமிழ்ல நீங்க வசனத்தை செக் பண்ணீங்க. To all in Rome who are loved by God and called to be his holy people, grace and peace to you from God our Father and from the Lord Jesus Christ. தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். ஒருவேளை மேல உள்ள வசனம் இல்ல கீழே உள்ள வசனம் படிங்க சிஸ்டர். 6வது வசனத்தை வாசிங்க. 6வது அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவின் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். 8 உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்களோடு மேல போக நினைக்கிறேன் சிஸ்டர். நீங்க வாசிக்கணும் என்னவென்று சொன்னால் அந்த ரோமருக்கு எழுதுகிறார் என்று சொல்லி அங்க நீங்க பாப்பீங்க அந்த ஒரு டைட்டில். Anyone found just second? Okay. Word second. 2வது வசனம் வாசிங்க. ரோம புரியருள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. Okay, so we know it's written to the Christians in Rome because he mentions it. Let's also read verse 15. ஓகே, நம்ம இதுக்கு ரோமுக்கு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி என்ன சொன்ன வசனம் இங்க சொல்லப்படுகிறது. இப்பொழுது 15வது வசனத்தை வாசிப்போம். That is why I am so eager to preach the gospel also to you who are in Rome. ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். Okay, so Paul, using a scribe called Tertius, writes to the Christians at Rome. This church is mixed Jews and Gentiles together. இங்கே பார்க்கும்போது பவுலடிகள் இப்படியாக எழுத்தாளரே தெர்தியு என்று சொல்லப்படுகிற எழுத்தாளரை கொண்டு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அவர் யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால் ரோமில் காணப்படுகிற திருச்சபை, அங்கே அங்கத்தினர்கள் யார் என்று சொன்னால் யூதர்களும் புறஜாதிகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். Now this was a mixed church, Jew and Gentile together. இதை பார்க்கும்போது கலந்த ஒரு திருச்சபை, யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றாய் இணைந்திருக்கிற ஒரு திருச்சபை. It is believed predominantly Gentile, that means more Gentile than Jews. We will see this later, but that's what it's believed. நம்பப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் இங்கே அதிகமான புறஜாதிகள் தான் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பின்பு இதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். How do you know Jew and Gentile? Well, as we keep reading the letter, Paul will say, now you Jews, now you Gentiles. எப்படி நமக்கு தெரியும் இது யூதர்களும் புறஜாதிகளும் கலந்திருக்கிற திருச்சபை என்று சொல்லி? என்ன சொன்னா நீங்க தொடர்ந்து இந்த நிருபத்தை வாசிப்பீர்கள் சொன்னால் யூதராகிய உங்களுக்கு புறஜாதியாக உங்களுக்கு என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Now, who brought this letter? யார் இந்த நிருபத்தை கொண்டு வந்தவர்? Some letters Paul will mention who is going to bring the letter. சில நிருபங்களில் பார்க்கும் பொழுது யார் இந்த கடிதத்தை அல்லது நிருபத்தை சுமந்து வரப்போகிறார் அல்லது எடுத்து வந்து கொடுக்க போகிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுவார் அவர்களுடைய பெயரை. Here is probably this leader. She's a woman by the name of Phoebe. இங்கே பார்க்கும்போது ஒரு தலைவி அங்க இருக்கிறார், பெண் தலைவி. இவருடைய பேர் பீபி. Romans 16 verse 1. ரோமர் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். I commend to you our sister Phoebe, a deacon of the church in Cenchrea. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரனாகிய நம்முடைய சகோதரி பெயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. Cenchrea is where Corinth is. Cenchrea is where Corinth is. கென்கேரியா என்று சொல்லும் பொழுது இது எங்க இருக்கிறது என்று சொன்னால் கொரிந்தில இருக்கிறது. He is sending one of the leaders, a deaconess by the name of Phoebe, and he's telling them, no, I'm sending her. So who's going to bring a letter? She's the one bringing this letter called Romans. அங்கே இருக்கிற ஒரு தலைவியாகிய அவருடைய பேர் பேயால் அவர் தான் இந்த கடிதத்தை சுமந்து கொண்டு ரோமர்புரிக்கு போகிறார்.
Now, what's the purpose of writing this letter? இந்த நிருபத்தின் உடைய எழுத்துக்கு காரணம் என்ன? There are 2 or 3 reasons. 2-3 காரணங்கள் இருக்கிறது. Now, one, if you look at the book of Acts and we study about Paul's missionary journeys, நீங்க முதல் காரியமான பார்க்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில பவுலுடைய இந்த ஊழிய பயணத்தை குறித்து நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், Paul will use Antioch, Syrian Antioch as his headquarters. He will go and minister, he'll come back to Antioch. பவுலை பார்க்கும் பொழுது சீரியாவில் காணப்படுகிற அந்தியோக் பட்டணத்தை தன்னுடைய தலைநகரமாக பயன்படுத்துவார். அவர் எங்கே ஊழியம் சென்றாலும் மீண்டும் அவர் அந்தியோக்குக்கு வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Once he has, sort of ministered in those places, he will make Ephesus his headquarters. ஒரு இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை முடிந்த பின்பு அவர் என்ன பண்ணுவார்? அடுத்தது எபேசு பட்டணத்தை தன்னுடைய ஊழிய தலைநகரமாய் அவர் மாற்றுவார். Ephesus is where Turkey is. எபேசு எங்க இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நவீன நாட்களை பார்க்கும்போது துருக்கி எங்க இருக்குதோ அங்கதான் இருக்கிறது. Now, once he has planted a lot of churches and ministered in those areas, he wants to go further. அதாவது அந்த இருக்கிற இடத்தில் நிறைய சபைகளை ஸ்தாபித்த பின்பு, ஊழியத்தை வளர்த்த பின்பு வேற இடத்துக்கு இன்னும் தூர பயணத்தில் அவர் போவார். So his plan is probably he wants to use Rome as the next headquarters, if you like. அவருடைய திட்டம் ஒருவேளை அடுத்த தலைநகரமாய், அவர் ஊழியத்தின் தலைமை இடமாய் எதை பயன்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னால், ரோம் பட்டணத்தை தான் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். From Rome he wants to go to Spain, because when we read he will explain he wants to go to Spain. So he probably want to use Rome as the center of his next missionary work. அதாவது நம்ம வாசிக்கிறோம், ரோம்ல இருந்து அவர் பின்பு ஸ்பெயினுக்கு போக அவர் விருப்பப்படுவார். ஆகினாலே ஒருவேளை ரோம் தான் தன்னுடைய தலைமை இடமாக, பணியின் இடமாக அவர் வைத்திருக்கிற விரும்புகிறார். So before he comes, now Paul did not start the church. So before he comes, he wants to also explain the gospel that he has been preaching, because there were people who were saying different things about Paul and the gospel that he was preaching. இங்கே பவுல் பார்க்கும் பொழுது இந்த ரோம் பட்டணத்தில் சபை ஆரம்பிக்கவில்லை. ஆனாலும் அவர் அந்த இடத்துக்கு போகும் முன்பாக அவர் கடிதத்தை எழுதுகிறார். ஏனென்று சொன்னால், சில நபர்கள், ரோமில் காணப்பட்ட சில நபர்கள் பவுலை குறித்தும் தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் தன்னுடைய பிரசங்கத்தை குறித்தும் அல்லது உபதேசத்தை குறித்தும் தவறாக பேசுகிறதை அங்கே கேள்விப்படுகிறார். For example, chapter 3 verse 8. உதாரணத்துக்கு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். Why not say, as some slanderously claim that we say, let us do evil that good may result. Their condemnation is just. நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாய் இருக்கும். Paul is saying some people are lying about this. They are saying, I'm saying like this, but I'm not saying that. பவுல் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், சில ஆட்களை பார்க்கும்போது எங்களை குறித்து நாங்கள் இப்படி பேசினோம் என்று சொல்லி, இப்படி பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் நாங்கள் அப்படி பேசவில்லை என்று சொல்லி அவர்கள் எங்களை குறித்து தூர் பேசுகிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். So Paul writes in details so they will know exactly what he believes, and if they heard something different, they will know they have been lying. ஆகினால் தான் பவுல் இப்படியாக தெளிவாக இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஏனென்று சொன்னால், மற்ற காரியங்களை பவுல் பேசின காரியத்தை பவுல் பேசின காரியத்தை தவிர மற்றவர்கள் ஏதாவது பேசுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் பொய் உரைக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக இந்த நிருபத்தை எழுதுகிறார். So before he goes to Rome, he wants them to know exactly what he believes and what he has been teaching. ஆகினாலே பவுலடிகள் ரோம் போகும் முன்பாக அவர் என்னவென்று சொன்னால், பவுல் என்னத்தை போதிக்கிறார், என்னத்தை பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் முதலாவது அறிந்து கொள்ளும் தெளிவாக இருக்கும்படியாகத்தான் இந்த நிருபத்தை அவர் இயக்குகிறார். He probably also has heard there's some dispute going on between the Jewish and the Gentile Christians. ஒருவேளை அதே சமயத்துல என்னவென்று சொன்னால், இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதி கிறிஸ்துவ இடையில ஏதோ சலசலப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அவர் கேள்விப்பட்டதினாலும் இதை எழுதுகிறார்.
And as he writes, he wants also to deal with that. அவர் எழுதும்போது இந்த காரியத்தையும் அவர் சரிப்படுத்தும்படியாகத்தான் எழுதுகிறார். Now, this is very, very important. இது I ரொம்ப want to see the development, the different stages that the church in Rome went through. இது முக்கியமான ஒரு காரியம். இந்த ரோமாபுரியில் இருக்கிற இந்த சபையானது ஒவ்வொரு கட்டங்களுக்கு கடந்து வளர்ந்து சென்றிருக்கிறது. இதை நாம் கொஞ்சம் கவனிப்போமாக. Let's go to Acts chapter 2. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் நாம் கவனிப்போம். Acts chapter 2. Let's read from verses 7 to 11. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் வசனம் 7 தொடங்கி 11 வரை நாம் கேட்போமாக. Utterly amazed, they asked, "Aren't all these who are speaking Galileans? Then how is it that each of us hear them in our native language? Parthians, Medes, and Elamites, residents of Mesopotamia, Judea and Cappadocia, Pontus and Asia, Persia and Pamphylia, Egypt and the parts of Libya near Cyrene, visitors from Rome, both Jews and converts to Judaism, Cretans and Arabs, we hear them declaring the wonders of God in our own tongues." Excuse me. எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்ம அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தாரும் மேத்தாரும் இளமித்தியரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பப்லியா, எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தை மாந்தவர்களும் கிரேக்கத்தாரும் அராபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். This was happening on the day of Pentecost. இது பெந்தகோஸ்த் நாள் அன்று இந்த காரியம் நடைபெறுகிறது. So a list of people from different nations have come there is listed. வெவ்வேறு பகுதியில வெவ்வேறு தேசத்தார் அங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே ஒரு பட்டியல் கொடுக்கப்படுகிறது. We also read visitors from Rome. அதே சமயத்துல ரோம் இடத்திலிருந்தும் அங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Jews from Rome and converts to Judaism. Even some Gentiles, they're converted into Judaism because they believe in Yahweh as the one true God. இங்க பார்க்கும்போது ரோமனில் காணப்படுகிற யூதர்கள் வருகிறார்கள். அதே சமயத்துல இந்த யூத மார்க்கத்தார், அதாவது யாவே கடவுள் தான் ஒரே கடவுள் என்று சொல்லி நம்புகிற இந்த யூத மார்க்கத்தாரும் அங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So what happens when they go back to their town? They take the gospel. ஆகினாலே அவர்கள் மீண்டுமாய் தங்களுடைய பட்டணத்துக்கு திரும்பும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பட்டணத்துக்கு போகிறார்கள். But these Jews who came on the day of Pentecost heard about Jesus, they're taking the message back, but to whom did they preach? இந்த யூதர்கள் இந்த தெய்வ செய்தியை இயேசு கிறிஸ்துவை குறித்ததான செய்தியை எடுத்துக்கொண்டு அவர்கள் மீண்டுமாய் ரோமாபுரிக்கு செல்கிறார்கள். ஆனாலும் கேள்வி என்னவென்று சொன்னால், யாரிடத்தில் போய் இவர்கள் பிரசங்கிக்கிறார்கள்? Romans, not only those from Rome, but even the other Jews. Let's read Romans 11:19. Acts 11:19. மற்ற யூதர்களையும் பார்க்கிறோம். இவர்கள் சுமந்து செல்லும் போது யார் எடுத்து சுமந்து போகிறார்கள்? இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Now those who had been scattered by the persecution that broke out when Stephen was killed traveled as far as Phoenicia, Cyprus, and Antioch, spreading the word only among Jews. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சுதரப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்கள் இன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, திப்புரு தீவு, அத்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுத்தி திரிந்தார்கள். Read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். Some of them, however, men from No. In Tamil, because I don't know whether I missed it. They only spoke to the... Correct then. It was there? அந்த திருப்பி அந்த வசனம் வாசிங்க.
ஸ்தேவான் நிமித்தமாய் எழுதின உபத்திரவத்தினாலே சுதரப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதருக்கென்று எண்ணி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் Right. So, thank you. Now you must understand the initial church on the day of Pentecost and as they began to grow were all Jews. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஆரம்ப திருச்சபை, அந்த பெந்தெகோஸ்து நாளில் உருவாகின திருச்சபையானது எல்லோரும் யூதர்களால் அடக்கப்பட்டின சபையாய் காணப்படுகிறது. They did not yet understand that the gospel is for everyone. இந்த சுவிசேஷமானது எல்லோருக்கும் போக வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை இன்னும் புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். For them, they've been waiting for the Messiah has come. Now they're going to their own people and telling them the Messiah has come. Jesus Christ, we have to repent and put our faith in him. அவர்கள் எல்லோரும் எதற்கு காத்து கொண்டிருந்தார்கள் சொன்னால் மேசியாக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய அனுபவம் என்னன்னு சொன்னால் மேசியா வந்து விட்டார். ஆகினாலே இந்த மேசியா வந்த சுவிசேஷத்தை தான் மற்றவரிடத்தில் சுமந்து போய்விட்டு மேசியா வந்து விட்டார், நம்முடைய விசுவாசம் அவர் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்கள். So the gospel is spreading out of Jerusalem, going to different places, but only among Jews. இந்த சுவிசேஷமானது எருசலேமுக்கு வெளியே மற்ற நகரங்களுக்கும் நாடுகளுக்கும் கடந்து போகிறது. ஆனாலும் இந்த சுவிசேஷமானது ஒரு கூட்ட மத்தியிலே, அதாவது யூதர்கள் மத்தியில் மாத்திரம்தான் இது இந்த சுவிசேஷம் புழங்கி கொண்டு வருகிறது. So the visitors from Rome who are Jews, when they went back to Rome, they preached to the Jews. So initially the church at Rome was just a Jewish church. அதாவது இந்த யூதர்கள் ரோம்ல இருந்து வந்த யூதர்களை பார்க்கும்போது இந்த சுவிசேஷத்தை சுமந்து அவர்கள் ஆரம்ப நிலையில் பார்க்கும் பொழுது ரோமாபுரிக்கு சென்ற பிறகு யூதர்கள் மத்தியில் மாத்திரம்தான் இந்த சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஆகினாலே ரோமாபுரியில் காணப்பட்ட முதல் சபை, ஆரம்ப சபையை பார்க்கும்போது இது யூதர்கள் அடங்கின சபை மாத்திரமா இருந்தது. So the first stage, Jewish church. ஆரம்ப நிலை என்று பார்க்கும்போது யூத திருச்சபை. Now read verse 20, Acts 11:20. இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Some of them, however, men from Cyprus and Cyrene, went to Antioch and began to speak to Greeks also, telling them the good news about the Lord Jesus. அவர்களில் சிப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். As time went by, the Jews began to understand that the gospel, the salvation, Messiah is for everyone, not just for the Jews. நாட்கள் கடந்து போகும் பொழுது இந்த யூதர்கள் அறிந்து கொண்டார்கள் என்னவென்று சொன்னால், இந்த சுவிசேஷ செய்தியானது, ரட்சிப்பானது இந்த மேசியாவை பார்க்கும் பொழுது யூதர்கள் மாத்திரமல்ல, உலகத்தார் மற்ற எல்லோருக்கும் இவர் சொந்தமானவர், அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். Acts chapter 10, Peter himself will have an experience where the Lord will tell him, listen, Peter, the salvation is also for the Jews. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது பேதுருக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுவார், இந்த ரட்சிப்பானது யூதர்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார். So now what's happening? Even the Gentiles are hearing about it. So the church in Rome, which was Jewish church, now the Gentiles also coming in. So what do we have? We have a Jewish and Gentile church. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், யூதர்கள் மாத்திரம் செவிமடுத்த இந்த காரியமானது புறஜாதிகள் மத்தியில் போகும் பொழுது இப்பொழுது திருச்சபைக்குள் யார் வருகிறார்கள் என்று சொன்னால், யூதர்களும் புறஜாதிகளும் கலந்த ஒரு திருச்சபையாக அது மாறுகிறது. Now, stage number 3, go to Acts 18. மூன்றாவது திருச்சபை 18வது காரியத்தை நீங்க பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம். Acts 18 verses 1 and 2. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 2 வரை. After this, Paul left Athens and went to Corinth. There he met a Jew named Aquila, a native of Pontus, who had recently come from Italy with his wife Priscilla, because Claudius had ordered all Jews to leave Rome. Paul went to see them. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி சிலாவுத்தீராயன் கட்டளை இட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய அகிலா எனும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான்.
the Emperor Claudius, what he will do is he'll kick out all the Jews out of Rome. இங்க கிளவுடியா இந்த 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 எம்பரரை பார்க்கும்போது ரோமாபுரியிலிருந்து எல்லா யூதர்களையும் வெளியேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Now, we have historical record why he did that. சரித்திரபூர்வமான எழுத்துக்கள் இப்படியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த காரியத்தை அவர் அந்த அரசர் செய்தார் என்று சொல்லி. There was some disturbance in Rome among the Jews regarding a person called Christos. கிறிஸ்தோஸ் என்கிற ஒரு நபரை கொண்டு அந்த நபரை மையமாய் வைத்து இந்த யூதர்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனை எழும்பினது. Who's the Christos? Christ. கிறிஸ்தோஸ் என்று சொன்ன யார் என்று சொன்ன கிறிஸ்து. So they were preaching about Christ, some were disagreeing, so there was some commotion, and what Claudius did was, okay, everybody get up. அதாவது கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்க சில சலசலப்புகள் ஏற்படுகிறது. ஆகினால் தான் இப்படியாக கிளவுடியாவை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் வெளியேறுங்கள் சொல்லி அவர்களை அங்கே விட்டு வெளியேற்றுகிறார். The next emperor, Nero, he told them to come back. அடுத்த அரசனாகிய நேரோ என்கிறவன் அவர்களை மீண்டுமாக ரோமாபுரி பட்டணத்துக்கு வர வைத்தான். So now the church in Rome, what has happened? All the Jews have been kicked out. Now the church is only Gentile. இப்பொழுது பார்க்கும் பொழுது அதாவது இந்த சபையில இந்த யூதர்கள் எல்லாம் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். யாரு எஞ்சி இருக்கிறார்கள் சொன்னா ரோமாபுரியில இந்த சபையானது புறஜாதிகள் நிரம்பின சபையாய் மாத்திரம் இருக்கிறது. So for a long time it's a Gentile church. அநேக நாட்களை பார்க்கும்போது இது ஒரு புறஜாதிகள் உள்ள சபையாய் காணப்பட்டது. So we read some of the people who were kicked out of Rome by Aquila and Priscilla. ஒரு சில ஆட்கள் யாரெல்லாம் இங்க இந்த ரோம்ல இருந்து அதாவது வெளியேற்றப்பட்டார்கள் சொன்னா அக்கிலாவும் பிரிஸ்கிலாவையும் இங்க நாம் பார்க்கிறோம். Now read Romans 16 verse 3. இப்பொழுது ரோமர் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். Greet Priscilla and Aquila, my co-workers in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் அக்கிலாவையும் வாழ்த்துங்கள். Priscilla, Aquila are back in Rome. மீண்டுமாக ரோமுக்கு பார்க்கும்போது இப்பொழுது பிரிஸ்கிலாவும் அக்கிலாவும் அங்கே வந்து விட்டார்கள். Because when Paul wrote this epistle, Claudius had died, Nero has become the emperor. ஏனென்று சொன்ன பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது அந்த கிளவுடியஸ் மன்னன் இறந்து விட்டார். இப்பொழுது நேரோ தான் இப்படி அரசராய் இருக்கிறார். அவர் மீண்டுமா இந்த யூதர்களை வரவழைத்து விட்டார். He knew the economy is good, the business is good, because Jewish people are good in business. He asked them to come back. So Aquila and Priscilla have gone back to Rome. யூதர்களை பார்க்கும்போது வியாபாரத்தில் சிறந்தவராக இருக்கிறபடினாலே நிச்சயமா அவர்களுடைய பண ரீதி பொருளாதார ரீதி பெருகும் என்று சொல்லி அறிந்திருந்து இந்த நேரோ மன்னர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னா மீண்டுமாய் யூதர்களை எல்லாம் தன் தேசமாய் வரவேற்கிறார். So keep in mind now, Jewish Christians are going back to their church in Rome, but who is already there for some time? Gentiles. ஆனாலும் ஆகினால் இப்பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த யூதர்கள் அதாவது வெளியேற்றப்பட்ட யூதர்கள் மீண்டுமாய் ரோமாபுரிக்கு வருகிறார்கள். ஆனாலும் திருச்சபையில யார் ஏற்கனவே இருக்கிறார்கள் என்று சொன்னால் புறஜாதிகள் அங்கே இருக்கிறார்கள். So once again you have Gentiles and Jews, but I put Gentile first because they have been there longer. It's like the Jews are the new one. These Jewish Christians are the new one coming and joining them. இப்பொழுது காணப்படுகிற திருச்சபை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது நீங்க எழுத்துல பாத்தீங்கன்னு சொன்னா புறஜாதிகள் முதல் பேர் போட்டிருக்கிறது, பின்பு யூதர்கள் என்று சொல்லி. என்ன சொன்ன காலங்களாக புறஜாதிகள் அங்கே இருந்து விட்டார்கள், பின்பு யூதர்கள் மீண்டுமாய் இந்த சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். Okay, so this is the development of the church in Rome. Jewish church, then Jewish and Gentile church, then only Gentile church, then again Gentile and Jewish church. இதுதான் இப்படியாக ரோமாபுரியில் காணப்படுகிற இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி என்று சொல்லி நாம் சொல்லலாம். என்னவென்று சொன்னால், முதலாவது இது யூத சபையாக இருக்கிறது, பின்பு யூதர்களும் புறஜாதிகளும் சேர்ந்த ஒரு திருச்சபையா இருக்கிறது, பின்பு வெறும் புறஜாதிகள் அடங்கின சபையா இருக்கிறது, பின்பு புறஜாதிகளும் யூதர்களும் அடங்கின திருச்சபையாய் மீண்டுமாய் மாறுகிறது. Okay, now we're going to stop here, and so your notes, we're still in the introduction, keep your notes, we'll continue in the next lesson. இங்கே நாம் இப்பொழுது நிப்பாட்ட போகிறோம். ஆகினாலே உங்கள் குறிப்பேடுகளை பத்திரமா வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்தில் மீண்டும் அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போமாக. Okay, now if you have questions, ஒருவேளை உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் you can WhatsApp those questions.
நீங்க இந்த கேள்விகளை வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பலாம். Okay. And so during the next class, while I'm teaching, I will deal with those questions that I know how to answer. ஓகே. ஒரு சில அதாவது நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு அடுத்த வகுப்பில் உங்களுக்கு அதனுடைய பதில் கொடுக்கப்படும். Okay. God bless you. I hope we have learned something today. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நல்ல ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.